திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 2 நாட்களாக பெய்த கனமழையால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவாரூரில் மழைநீரில் மூழ்கி 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜாலிட் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜாலிட், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கோமல், ஆதனூர், பொன்னிரை, கச்சனம், ஆலத்தம்பாடி உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் தற்பொழுது 2 நாட்களாக இடைவிடாத தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் அப்பகுதி விவசாயிகள் நேரடி விதைப்பு பணி, நடவு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுது பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அனைத்து நெற்பயிர்களும் மழைநீர் மூழ்கி அழுக துவங்கியுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக மழைநீர் வயல்வெளிகளில் தேக்கமடைந்திருந்தது. இந்த மழைநீரை வடிவதற்கு விவசாயிகள் என்ஜின்களை கொண்டு மழைநீரை வெளியேற்றினர். தற்பொழுது மீண்டும் மழை துவங்கி இருக்கின்ற காரணத்தால் மழைநீர் முழுவதும் வயல்வெளிகளில் சூழ்ந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக வயல்களில் தேங்கியிருந்த மழைநீர் வடியாமல் முற்றிலுமாக நெற்பயிர்கள் அழுகி சேதமாகி உள்ளது என விவசாயிகள் தங்களுடைய வேதனையை தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் தங்கள் பகுதிகள் முழுவதும் தேக்கமடைந்துள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, திருத்துறைப்பூண்டி அதன் சுற்றி உள்ள கோமல், ஆதனூர், பொன்னிரை, ஆண்டாங்கரை, ஆலத்தம்பாடி, கச்சனம், பழையங்குடி, கரும்பியூர் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் மழைநீர் வடியாமல் இன்னும் வயல்வெளிகளில் தேக்கமடைந்திருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்திருப்பதாக கூறி வருகின்றனர். ஒரு காலமாக பேஞ்சு இதெல்லாம் தண்ணியோட அழுகு நிலையில இருக்கு. விவசாயிகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் இன்ஜின் போட்டு இறச்சி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பயிர்களையும் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்